ஏழை எளிய மக்களையும் சிறு தொழிலாளர்களையும் கடுமையாக பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று விலைவாசி உயர்வு. இதற்கு கோரைப்பாய் உற்பத்தியாளர்களும் விதிவிலக்கல்ல. விலைவாசி உயர்வினால் பெரிதாக பாதிக்கப்பட்டு வரும் இவர்கள் தங்களது தொழிலை கைவிடும் சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். உடலுக்கு குளிர்ச்சி தரும் கோரைப்பாய் உற்பத்தியாளர்களின் மனதில் தற்போது குளிர்ச்சி இல்லை. காரணம் விலைவாசி உயர்வு, தொழிலாளர்கள் பற்றாக்குறைதான். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு மற்றும் அதனை சுற்றி உள்ள மானங்காத்தான், ஐயனார் ஊத்து ஆகிய கிராமங்களில் கோரைப்பாய் பின்னும் தொழில் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இத்தொழிலில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். முற்றிலும் இயற்கை பொருட்களினால் தயாரிக்கப்படும் கோரைப்பாய்கள் உடலுக்கு குளிர்ச்சி என்பதால் மக்கள் மத்தியில் இதற்கு எப்போதும் வரவேற்புண்டு. இங்கு பின்னப்படும் கோரைப்பாய்கள் தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட கோரைப்பாய் தொழில் விலைவாசி உயர்வு, தொழிலாளர் பற்றாக்குறையினால் தற்போது நலிவடைந்து வருகிறது. பாய் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய மூலப்பொருளான கோரை பொருட்கள் கரூர் மாவட்டத்தில் இருந்துதான் கயத்தாறு பகுதிகளுக்கு கொண்டு வரப்படுகிறது. அவ்வாறு கொண்டு வரப்படும் கட்டு கோரை பொருட்கள் சில மாதங்களுக்கு முன்பு வரை 250 ரூபாய் முதல் 350 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. தற்போது டீசல் விலை உயர்வு காரணமாக ஒரு கட்டு கோரை பொருட்களின் விலை 650 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 10-15 வருஷம் பண்ணி முதல்ல கையினால பண்ணணும், அப்புறம் மிஷின் போட்டு பண்ணதுனால எங்களுக்கு இப்போ ஆள் கிடைக்கல. முதல்ல நல்லா பண்ணி வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் பைக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. பிளாஸ்டிக் பாய் சூடு, இந்த பாய் குளிர்ச்சி இருக்கும். இந்த பாய் படுக்கிறதுக்கும் எந்த இடத்துலையும் போட்டு படுக்கிறதுக்கு நல்லா சுகமாக இருக்கும். இந்த கடற்கரைகள்லாம் போட்டு படுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பாய் தரமுறையாக செய்து வைக்கிறோம். இது சுகாதாரமான பாய். இது சின்ன ஃபுட்டை செதுகளுக்கு இதுதான். இது அது வெட்ட முடியாது, ஒரு மாணவர்களுக்கும் வெட்ட முடியாது. இது இந்த பால் மிகவும் நல்ல டிசைனாக தயாரித்து கொடுக்கணாங்க. இந்த பாய் குறைஞ்சோடைய கொடுக்குறோம். இதை வாங்கி சின்ன வியாபாரிகள் விற்று அவ்வளோ அன்றாட வாழ்க்கையை தரந்து உயர்த்தப்படுகிறார்கள். அதிக விலைக்கு கோரை பொருட்கள் வாங்கினாலும் அதை பின்னுவதற்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை உள்ளது. பாய் பின்னும் தொழிலாளர்கள் மத்திய அரசின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலைக்கு செல்வதாலும் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. மேலும் எளிதாக மடக்கி விரிக்கும் வகையில் நவீன காலத்திற்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாய்கள் மீது மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் கோரை பாய்கள் விற்பனை சரிவடைந்து வருகிறது. பாய் தொழிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாய் தொழில் ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ பூரா பிளாஸ்டிக் பாய் தான் மக்கள் விரும்புகிறாங்க. கரண்ட் வேற அடிக்கடி இந்த பாய் தொழில் கம்மியாகிக்கிறதுனால கரண்ட் வேற ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கரண்ட் போயிடுது. ரொம்ப தட்டுப்பாடுனால வேலையும் கம்மியாகிக்கிட்டு இருக்கு. தொழிலும் ரொம்ப பாதிப்பாகுது. பாய பாரம்பாய் எடுக்க மாட்டாங்க. நல்ல பாயெல்லாம் நல்ல மழை நேரத்துக்கெல்லாம் நல்ல பாய் தான். எங்களுக்கு கட்டுப்படி ஆகாம எங்களுக்கு பொழப்பு இல்லை. பிளாஸ்டிக் பாய் கூட சூடு, இந்த பாய் நல்லா குளுமையா இருக்கும். இதனிடையே தொடர் மின்வெட்டுகளும் பாய் உற்பத்திக்கு தடையாக உள்ளது. இத்தகைய காரணங்களால் பரம்பரையாக பாய் உற்பத்தி செய்து வருபவர்கள் இத்தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதிலிருந்து மீண்டு வருவதற்கு பாய் பின்னும் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இத்தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது கோவில்பட்டி செய்தியாளர் எம் ஆண்டனி. பிளாஸ்டிக் பாய் அதிகமா மக்கள் மத்தியில் ப்ராப்ளம் ஆயிட்டு வருது. அதனால இயற்கையா விளையக்கூடிய அந்த கோரை பொருட்கள் பாய் மக்கள் விரும்ப மாட்டேன்றாங்க. இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாயோட உற்பத்தியே மொத்தத்துல நலிவடைஞ்சிட்டு வருது. தமிழக அரசு இந்த பாய் அனைவருக்கும் முறக்கத்தை தரக்கூடிய அந்த பாயோட தயாரிக்கிறவங்களோட வாழ்வுல ஒரு விடியலை ஏற்படுத்தணும் அப்படின்றது அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஜிடிவி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து எம் ஆண்டனி.